இரவு 12:01. இந்த நேரம் நமக்கு சாதாரணம். ஆனா ஒரு மனிதனுக்கு மட்டும் அது வாழ்க்கையோ அல்லது மரணமோ. அவன் பெயர் விக்ரம். ஒரு சாதாரண காலேஜ் ஸ்டூடெண்ட். ஆனா அவனுக்கு ஒரு விசித்திரமான பழக்கம் இருக்கு. பழைய பொருட்களை சேகரிப்பது. ஒரு நாள் ஒரு பழைய ஆன்டிக் ஷாப். அங்க அவன் ஒரு கடிகாரம் பார்த்தான். பழையது, தூசி படிந்தது. ஆனா அதுல ஒரு வரி மட்டும் கிளியரா இருந்தது. டர்ன் பேக் இஃப் யூ டேர். அவன் சிரிச்சான். சினிமா டயலாக் மாதிரி இருக்கு. அவன் அந்த கடிகாரத்தை வாங்கி வீட்டுக்கு கொண்டு போனான். அந்த இரவு அவன் தூங்கிட்டு இருந்தான். டிக் டெக் டெக். அவன் கண்ணை திறந்தான். கடிகாரம் தானாகவே 12க்கு செட் ஆகுது. 12:01. அந்த ஒரு செகண்ட்ல எல்லாமே மாற ஆரம்பிச்சது. அவன் பார்த்தான். அவன் ரூம், அவன் நடந்தது, அவன் பேசின வார்த்தைகள் எல்லாமே ரீவைண்ட் ஆகுது. இது என்னடா நடக்குது? அடுத்த நாள் அவன் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றான். கார். அவன் ஃப்ரெண்டு ஒரு ஆக்சிடென்ட் ஆக போறத பார்த்தான். அந்த சேம் செகண்ட் அவன் கடிகாரத்தை யூஸ் பண்றான். டைம் பேக் போகுது. இந்த தடவை அவன் ஃப்ரெண்டை காப்பாத்துறான். அவன் ஷாக். ஆனா அடுத்த நிமிஷம் ஒரு டேஞ்சரஸ் ஃபீலிங். சரி, நான் டைமை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா அவனுக்கு தெரியாம ஒரு ரூல் இருந்தது. ஒவ்வொரு தடவையும் அவன் டைமை ரிவர்ஸ் பண்ணும்போது அவனோட வாழ்க்கையிலிருந்து ஒரு நாள் டிஸப்பியர் ஆகுது. கேலண்டர்ல டேஸ் குறைய ஆரம்பிச்சது. அவன் உடம்பு வீக் ஆகுது. ஒரு நாள் மிரர்ல பார்த்தான். அவன் 60 வயசு மாதிரி மாறியிருந்தான். அந்த நேரம் கடிகாரம் பேச ஆரம்பிச்சது. டைமை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதை பாரோ பண்ணலாம் மட்டும். அவன் புரிஞ்சுக்கிறான், இது ஒரு கிஃப்ட் இல்ல, இது ஒரு சாபம். அவன் லைஃபை சேவ் பண்ண ஒரே வழி இந்த கடிகாரத்தை இன்னொருவருக்கு கொடுக்கணும். அவன் அந்த ஆன்டிக் ஷாப்புக்கு போறான். ஆனா அந்த ஷாப் இருந்ததே இல்ல. சில நாட்கள் கழித்து ஒரு புதிய கை அதே கடிகாரத்தை வாங்குறான். டர்ன் பேக் இஃப் யூ டேர். சைக்கிள் மீண்டும் ஆரம்பிச்சது.